குட் மார்னிங் சென்டம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் எக்ஸாமுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு 54 நாள் இருக்கா? எவ்வளோ 4 நாள் இருக்கு எக்ஸாக்டா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 6. யூனிட் 6லேருந்து வரலாறு. அது என்ன வரலாறு அப்படின்னா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து போரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? சுதந்திரத்துக்கு முன் தமிழ்நாடோட பங்கு, சுதந்திரத்துக்காக இது பெண்களோட பங்குன்னு தனியாக நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா? ஆக்சுவலா யூனிட் 6 நான் இந்த கிளாஸ் மட்டும் தான் எடுப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு எமினன்ட் பர்சன் சார் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த யூனிட் 6 இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னாலே ஒரு 2 மார்க் 3 மார்க் ஓகே, அதுல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ அதனால இன்னைக்கு மொத்தம் எத்தனை பேஜ் அப்படின்னா 48 பேஜ். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு 17வது செஞ்சுரி குரூப் 2க்கு இன்னைக்கு எத்தனை நாள் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா 54 நாளா, எக்ஸாக்டா 53 நாள், 52 நாள். சரி, 50 நாள்னு வச்சுப்போம். 2 days ரெஸ்ட், 50 நாள் இருக்குன்னு வச்சுப்போம். கரெக்டா முடிக்கணும். படிக்க ஆரம்பிச்சிருங்க, எக்ஸாம்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. அல்காரிதம் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஏதாவது நிறைய குறைகள் இருக்குந்தா சொல்லுங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு கடகன்னு முடிச்சிடலாம். மொத்தம் இது 48 பேஜ். யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பூலித்தேவன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டபொம்மனால யார? சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வருவாரு. அப்புறம் வேலு நாச்சியார் வருவாங்க. அதுக்கப்புறம் வேலூர் கழகம், அதுதான் சுதந்திர, அதாவது 1857 அந்த கழகத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக போராடின கழகம் தமிழ்நாடு தான். எதனால தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, 1857க்கு அப்புறம் நடந்த இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு கிளர்ச்சிகளும் சரி, ஒவ்வொரு போராட்டங்களும் சரி, அதெல்லாம் முன்னோடியாக நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீக்லி டெஸ்ட் தமிழ்ல ஆட் பண்ணும். ஓகே ஓகே, அதை நான் சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேங்க. ஓகே ஓகே. அப்படிங்கிறப்போ நமக்கு ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, சுதந்திரத்துல ஆரம்பத்துல நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிச்சோம். ஏன்னா நமக்கு தான் ரோஷம் அதிகம், மானம் அதிகம், வீரம் அதிகம். ஏன்னா நம்ம சோழர் காலத்து, சேரர், பாண்டியர் இந்த காலத்துல வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, அப்பயே நம்ம யாருக்குமே அடிபணியாம அவங்கள தெளிவா புரிஞ்சு இவங்க நம்மள எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண வந்திருக்காங்க, சுரண்டறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அப்பவே நம்ம ரெடி பண்ணி அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஒரு ஆங்கிலேயரை போரிட்டு வென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து என்ன, ஜான்சி ராணி தான் சொல்லுவாங்க போர்ல கலந்துக்கிட்டது. ஆனா வேலுநாச்சியார் அவர்கள் அவங்களும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி எவ்வளவு பெருமைகள் இருக்குன்ட்டு கடன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. விடுதலை போராட்டத்தில் தமிழகம், இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரலாம் குரூப் 2க்கு அப்படின்னா, 2Aக்கு 3 அல்லது 4 கொஸ்டின். என்ன சார் இவ்வளவுதான் வரும், அதுக்கே இவ்வளவுன்னு சொல்லாதீங்க. இந்த டாபிக் தான் சொல்றோம். பெண்களின் பங்கு அதுல 2 இருக்கு. ஓகேவா? பெண்களின் பங்குல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் அண்ணா, அப்புறம் பெரியார், காமராஜர், இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனாலதான் சொல்றேன். வாங்க கடன்னு போயிடலாம். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எதனால இங்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம தமிழ்நாடுனாலே தெற்கு சைட்ல போயிடுவோம். ஏன்னா அங்கதான் நாயக்கர்கள் இருக்காங்க. மதுரையில தான் நாயக்கர் மகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க நாயக்கர்கள் இருக்காங்க, பாளையக்காரர்கள் இருக்காங்க. பாளையக்காரர்கள்னு எப்படி வந்தாங்க, அவங்க எங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்தாங்க, அவங்க எப்படி குறுநில மன்னர்கள் ஆனாங்க, ஏன் அவங்களுக்கு இவ்வளவு ரோஷம் இருந்தது, எதனால அவங்களுக்கு ஆங்கிலேயர்களை பிடிக்காம போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு காலத்துல கிருஷ்ணா தேவராயரால் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட யாரு அப்படின்னா
விஸ்வநாத நாயக்கர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசு, பாமினி கிங்டம், விஜயநகர கிங்டம் நமக்கு சிலபஸ்ல இருக்கா இல்லையா? வெங்கடேசன் புக்ஸ் நோட்ஸ் கொடுங்க. ஓகே, இந்த நோட்ஸ் தான் வெங்கடேசன் புக்ஸ் நோட்ஸ் நினைக்கிறேன். இது இல்ல, நோட்ஸ் வேணுமா அந்த புக்கை ப்ரொவைட் பண்ணுமா? தெளிவா சொல்லுங்க. அதுல இருந்து எடுக்க சொல்றீங்களா? யூனிட் 6 இன்னைக்கு இந்த டாபிக் நான் மட்டும் தான் எடுப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் எடுத்துங்கிறதுனால இன்னுமேட்டுக்கு வர்றதெல்லாம் இன்னொரு சார் வந்து எடுப்பாங்க. நல்லாவே எடுக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா சேர்த்து கொடுத்துரும். வெங்கடேசன் புக்ல இருக்கிற ஓகே ஓகே, கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கண்டிப்பா அவங்க இன்னொரு தடவை இதை எடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த விஜயநகர பேரரசுல யாரு அவர் பொறுப்பாக வந்து நியமிச்சதுதான் யாரு? விஸ்வநாத நாயக்கர். இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு? அவருக்கு கீழே சில குறுநில மன்னர்கள் யார் யாரு அப்படின்னா பாளையக்காரர்கள் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் குறுநில மன்னர்களா இருந்துகிட்டு நாட்டை ஆட்சி பண்ணி அங்க வர்ற வருவாய்களை, நிலத்திலேருந்து வர்ற வருவாயும் அவங்க விஸ்வநாத நாயக்கர் அவரு ஆட்சி பண்றதுக்கு தேவையான மிலிட்ரி செலவுக்கு டாக்ஸ் மாதிரி கட்டுவாங்க. இவருக்கு கீழே தான் இருக்கிற நாயக்கர்கள் எல்லாமே இருப்பாங்க. அதுதான் பாளையக்காரர்கள் முறைன்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாளையம்னா பெரிய நிலப்பரப்பின் உரிமையாளர்கள்னு சொல்றாங்க. ஸோ இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே யார் வந்து பூலித்தேவன்னா யாரு, கட்டபொம்மன்னா யாரு, ஊமைத்துறைனா யாரு, ஸோ இவங்க எதுக்காக இந்த போர் ஏற்பட்டாங்க, கோபால நாயக்கர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் பார்க்க போறோம். திருநெல்வேலியில மேற்கு பகுதி, தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி சொல்லுவாங்க. அதாவது வெஸ்ட், ஈஸ்ட். வெஸ்ட் சைட்ல என்ன பாளையக்காரர்கள்னா இங்க உள்ளவங்க, ஈஸ்ட் சைட்ல தான் கட்டபொம்மன் வருவாரு. இவரெல்லாம் வந்து தெலுங்கு பேசுவாங்க, தெலுங்கு ஸ்பீக்குவாங்க. இங்கெல்லாம் யாருன்னா பூலித்தேவன். இங்க கேரளா சைடு, ஓகேங்களா? கேரளா சைடு, அதாவது இப்ப இருக்கிற தென்காசி, தேனி, இந்த சைட்ல உள்ளவங்க அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் வந்து மேற்கு பாளையக்காரர்கள் சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் கேட்ஸ் சைடு இருப்பாங்க. இவங்க கடலோர சைடு இருப்பாங்க. இந்த சைடு ரொம்ப நில பகுதி எல்லாம் செழுமையா இருக்கும். இந்த கட்டபொம்மன் இருக்கிற சைடு ஃபுல்லாவே என்னது, வறண்ட பூமியா இருக்கும். செம்மண் இருந்து வறண்ட பூமியா இருக்கும். அங்க எந்த அளவுக்கு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க முடியும். கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் தெலுங்கு பேசுறவங்களும், மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க மறவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல இல்ல. பூலித்தேவன் இவரு மேற்கு பாளையக்காரர். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பகுதி, இவரு ஈஸ்ட், இது வெஸ்ட். அதுக்கப்புறம் விஜயநகர அரசு வீழ்ச்சிக்கு பிறகு 1792ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆர்காட் நவாபுடன் கர்நாடகா உடன்படிக்கை. இப்ப புரியுதுங்களா எதனால உள்ள வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் உள்ள வர்றதே வந்து ட்ரேட் பண்றதுக்காக உள்ள வருவாங்க. முகல்ஸ்ட அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க இங்க ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து கடையை போட்டு கடையை விரிச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணாங்க, அதே நிலைமையை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து ட்ரேட் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மன்னர்களுக்கு காசை கொடுத்து அவங்கள காசு மூலயமா என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரு உடன்படிக்கை கொண்டு வர மாதிரி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு உடன்படிக்கை மூலியமா என்ன பண்றாங்க, கர்நாடகா உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. நான் அங்க வந்து வசூல் பண்ணிக்கிறேன், நான் அங்க ஆட்சி பண்றேன், நான் வசூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த கடனுக்கு அங்கேருந்து பணத்தை வாங்கிக்கிறேங்கிற மாதிரி. இப்படிதான் அவங்க 1792 யார விஜயநகர பேரரசிட்ட அவங்க ஒரு உடன்படிக்கை மூலமா, கர்நாடகா உடன்படிக்கை மூலியமா என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லா லேண்ட்ல உள்ள வரிகளை செலுத்துறதுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அதாவது கம்பெனி ஆர்காட் நவாபுட கர்நாடகா உடன்படிக்கை. அதாவது வரி வசூல் செய்யறதுக்கு தான் உரிமை பெற்றிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, லேண்ட் எல்லாம் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து புரட்சி வெடித்த காலமே அதுதான். சோ இவர் யாரு,
பூலித்தேவன். பூலித்தேவன் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வென்று போரிட்டு ஜெயிச்ச ஒரே ஆளு ஃபர்ஸ்ட் இவர் தான். இவர் என்னன்னா பிரிட்டிஷ் படைத்தளபதி மாஃபூஸ் கான் அவர்கிட்ட வந்து கப்பம் கட்டுற விஷயமா. மாஃபூஸ் கான்ங்கிறவரு ஒரு ஹிந்து தான், ஓகேங்களா. அவர் என்ன பண்ணாங்க, கப்பம் கட்டாதால பூலித்தேவன் மீது போர் அறிவித்தார். ஃபர்ஸ்ட் யார் வந்து போரை வந்து தூண்டிருக்காங்க அப்படின்னா மாஃபூஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. இந்த இந்த ஹிஸ்டரி ஆரம்பிச்சதுக்கு காரணமே மாஃபூஸ் கான் தான். சும்மா இருக்கிறத சீண்டி விட்டதுதான் இவரு, ஓகேவா. 1755 நெற்கட்டும் சேவல் பகுதியில் நடந்த சண்டையில கர்னல் ஹெரான் தலைமையிலான ஆங்கிலேய படை தோற்கடிக்கப்பட்டது. இவர் தான் ஃபர்ஸ்ட் யார் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னா பூலித்தேவனால யார் தோத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன பண்ணும், ஹெரான், அதாவது ஹெரான், ஹீரோன் கூட ஞாபகம் வச்சுக்கங்க, ஹீரோன் கூட ஞாபகம் வச்சுக்கங்க. ஹெரான் மருதநாயகம், மாஃபூஸ் கான் மருதநாயகம், ஓகேங்களா. இதுல கிபி 1755 தான் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இந்த பகுதியை யாராலையும் மறக்கவும் முடியாது. அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இந்த ஹெரான்கிறவரை தோற்கடிச்சதுனால முதல்ல ஹிஸ்டரியில இடம் பிடிச்சது பூலித்தேவன் அவர்கள். ஆங்கிலேய படை தோற்கப்பட்டிருக்கா. அந்த காலகட்டத்திலாம் ஆங்கிலேய படையை எதிர்த்து இந்திய மன்னர் பெற்ற வெற்றி இதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி. இந்தியாலேயே ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் சக்சஸே இதுதான். யாரை எதிர்த்து, ஆங்கிலேயர்களை எதிர்த்து. எந்த வருஷம் அப்படின்னா 1755. அதுக்கப்புறம் பூலித்தேவன் என்ன பண்ணாரு, ஹைதர் அலிய மற்றும் பிரெஞ்சு உதவியை நாடி என்ன பண்ணாரு, ஆங்கிலேயர்களை எதிர்க்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆங்கிலேயர்ல யாரை வந்து எதுக்குன்னா அப்போதைக்கு கான் சாஹிப், அவரு தான் யூசுப் கானுக்கு, கான் சாஹிப்ங்கிற யூசுப் கான். பூலித்தேவன் அடக்கும் பொறுப்பை ஒப்படைத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் சாஹிப், அதாவது யூசுப் கான் சொல்றாங்க இல்லையா, அவர் தான். ஆனா திருப்பி அதுக்கு அடுத்தது நடந்தது எல்லாமே தோல்விதான். யாரு, பூலித்தேவனுக்கு தோல்விதானே தவிர வேற எதுவும் அவர்கிட்ட வெற்றியை காண முடியல. 1859 கான் சாஹிப் தலைமையில திருவாதிங்கூர் மன்னர் ஆரம்பத்துல அவருக்கு இணக்கமா இருந்தாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் இவரை பிளான் பண்ணி திருவாதிங்கூர் மன்னரை ஒத்துழைப்பு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துழைப்பு தரல. கான் சாஹிப் தலைமையில திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் மன்னர் உதவியுடன் நெற்கட்டும் சேவல் கோட்டை முற்றுகையிடப்பட்டது. ஆரம்பத்துல இந்த நெற்கட்டும் சேவல்ல ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு சண்டையிலுமே கான் சாஹிப் என்கிற யூசுப் கான் இது பண்ணீங்க. அப்புறம் திருவிதாங்கூர் மன்னர் பேர் என்ன, மார்த்தாண்டவர்மன், இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பூலித்தேவன் தோற்கடிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். 1864 பூலித்தேவன் கோட்டையை கைப்பற்றினாலும் 1964 கர்னல் கேம்பல் என்பவரால் பூலித்தேவன் தோற்கடிக்கப்பட்டு கோட்டை முழுவதும் கைப்பற்றப்பட்டது, ஓகேவா. யார் வந்து ஃபர்ஸ்ட் ஹெரான்கிறவரை இவரு தோற்கடிச்சாரா, அது ஃபர்ஸ்ட் கேட்கணும். பூலித்தேவன் தோற்கடித்தது ஹெரான், ஓகேவா. பூலித்தேவனை தோற்கடிச்ச லாஸ்ட் யாரு அப்படின்னா கேம்பல், ஓகே. இவர் வந்து வெற்றி பெற்றது ஹெரான்கிறவரை இவரு அடிச்சு வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி பூலித்தேவனை தோற்கடிச்சது யாருன்னா கர்னல் கேம்பல். சோ இவ்வளவுதான். யூசுப் கானோட பின்னாட்கள்ல அறியப்பட்ட மருதநாயகம். பிற்காலத்துல அவரை மருதநாயகம் அழைச்சாங்க, ஓகேவா. இவ்வளவுதான். சின்னதா பார்த்துட்டாலே போதும். எக்ஸாம்ல ரொம்பலாம் நம்ம போட்டு இது பண்ணிக்க கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் வெறும் 53 நாள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ சிம்பிளா நம்ம பார்த்து ரிவிஷன் பண்ற மாதிரி போயிடணும், ஓகேங்களா. கட்டபொம்மனை பத்தி தெரியும். என்ன, பூலித்தேவனுக்கு அப்புறம் நம்ம வந்து காலகட்டங்கள்னு பார்த்தோன்னா கட்டபொம்மன் வராது. வேலு நாச்சியார் பத்தி தான் பார்க்கணும். வேலு நாச்சியார்ல எதுல பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்குன்னு வர்றப்போ அந்த வேலு நாச்சியார் அந்த இதுல வருவாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது கட்டபொம்மன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பூலித்தேவனை பார்த்தாச்சு. பூலித்தேவன் யாரோட இதுல வந்து ஹெரான்கிறவரை தோற்கடிப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பூலித்தேவனுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எதனால அவரு இந்த வரலாறுக்குள்ள வந்தாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு செவனேன்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தவரை
வரி கட்டணும், வரியில பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு கப்பம் கட்டணும், என்ன ஏது அமௌண்ட் எல்லாமே அந்த இதுல கப்பம் கட்டும் போது கொஞ்சம் இழுபறி ஆகுது, என்னால கட்ட முடியல, கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாரு. இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அவரை அழைச்சிட்டு வந்து ரொம்ப கட்ட சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. இருந்தாலும் அவரை சும்மா விடாம அவரை தேவையில்லாம உரண்டை இழுத்ததுனால என்னாச்சு, இந்த ஹிஸ்டரியில இடம்பெற நிலைமைக்கு அவரு ஆள் வந்து விட்டுட்டாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கட்டபொம்மனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்ப வந்து தோன்றினார்னா 1761. அவங்க அப்பா பேரு ஜெகவீர பாண்டியன். மனைவி இல்ல, ஜெக்கம்மாள். சகோதரர் ஊமைத்துறை. ஓகேவா? சகோதரர் பேரு ஊமைத்துறை. அமைச்சர் பேரு சிவசுப்பிரமணியன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 1790 பாஞ்சாலங்குறிச்சியில ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு. யாரு அப்படின்னா கட்டபொம்மன் அவர்கள் ஏற்றாரு. எதனால அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேலுநாச்சியாரோட ஹிஸ்டரி இருக்கு. வேலுநாச்சியார், கோபால நாயக்கர்லாம் வருவாங்க. அந்த இதெல்லாம் பெண்கள் இது பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இது எவ்வளவு வந்து அவர் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3310 பக்கோடாக்கள் அப்படி கட்டணும்னு சொல்லி வரி இழுபறி இருக்கு அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா அப்போதைக்கு ட்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பஞ்சங்கள் இருக்கிறதுனால, மழை தண்ணி பெய்யாதனால இங்க வறுமையில இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா கட்டுறோங்கிறது தான் அவரோட வாதமா இருந்தது. கட்ட மாட்டேன்னு சொல்லல, இருந்தாலும் அவங்கள கட்ட சொல்லி வற்புறுத்தினதுனால வந்த பிரச்சனைகள் தான். ஓகேவா? 1798 மே 31 இந்த தேதியை ஞாபகம் வச்சுங்க. இப்பதான் அவர் வந்து வரி பாக்கி இருந்ததா ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, 3310 பக்கோடாக்கள் வரி பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு. இதனால ராமநாதபுரம் ஆட்சியர் யாரு, ஜாக்சன் துரை சந்திக்கிறதுக்காக சொல்லியிருந்தாரு. இவர் யாருன்னா ஒரு கலெக்டர், ஜாக்சன் துரைங்கிறவர் கலெக்டர். இப்போதைக்குதான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கலெக்டரா இருப்பாங்க. அப்போதைக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா, ஒன்லி வரி வசூல் மட்டும் செஞ்சு மெட்ராஸ்ல இருக்கிற மெயின் ஆபீஸ்க்கு அந்த வரி வசூலை கொடுக்கறதா அவங்களோட வேலை. வரி வசூல் செய்யறதா ஒரு கலெக்டரோட வேலை அந்த காலகட்டங்கள்ல. அவரு சந்திக்காம என்ன பண்ணாரு, அங்கேயும் இழுக்கடிச்சு அங்கேயும் இது பண்ணதுல கோவப்பட்டாரு. சோ அதுக்காக தான் இந்த பிரச்சனையே. 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்துல நடந்த சந்திப்பின் போது கட்டபொம்மன் அவமதிக்கப்பட்டார்னு சொல்றாங்க. அந்த அவமானம் எதுக்கு அப்படின்னா, ஜெனரலாவே ஜாக்சன் துரை இந்தியாவை பிடிக்காது. அட் த சேம் டைம் நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால தோற்றத்தை வச்சு அவர் என்னன்னா, எப்பொழுதுமே எந்த ஒரு ஆங்கிலேயர்களா இருந்தாலும் அப்படித்தானே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கட்டபொம்மனை ரொம்ப இழுக்கடிச்சு பண்ணதுனால ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அந்த மீட்டிங் அப்பதான் என்ன பண்ணுவாங்க, தன்னோட அமைச்சர் சுப்பிரமணியம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவரு ஊமைத்துறை யாருன்னா கட்டபொம்மனோட தம்பி. அதனால அவரு ஈஸியா வெளியாயிடுவாரு. ஓகேங்களா? அவரு தப்பிச்சு வந்துருவாரு. கைது செய்ய ஆணை பிறக்கப்பட்டது. நடந்த மோதல ஆங்கிலேயர் சிலர் கொல்லப்பட்டனர். ஸோ அதனால அந்த இதெல்லாம் நமக்கு ஃபேக்ட்ஸ் தேவையில்ல. கட்டபொம்மன் தப்பி விட்டாலும் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து சென்னை ஆளுநர் எட்வர்டு கிளைவ், அப்போதைக்கு யார் வந்து சென்னை ஆளுநரா இருந்தாங்க அப்படின்னா கவர்னர். அந்த காலகட்டங்கள்ல கவர்னர் ஆஃப் பெங்கால்னு படிச்சிருப்போம். கவர்னர் ஆஃப் பெங்கால் இருப்பாங்க. அப்பெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில தான் இருந்தது. நம்ம 1757 அப்புறம் தான் இது பிரிட்டிஷ் இந்தியாவா மாறினுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வரைக்கும் கம்பெனி தான் மோனோபோலியா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் எல்லாமே. அப்போதைக்கு கவர்னருங்கிற பதவி தான், அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் மாறினுச்சு கவர்னர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு இருந்தது யாரு அப்படின்னா எட்வர்டு கிளைவ் என்ன பண்ணாரு, ஜாக்சன் துரை. ஓகேவா? ஜாக்சன்கிற கலெக்டருக்கு என்ன பண்ணாருன்னா ஆணை இது எட்வர்டு கிளைவுக்கு விசாரணை குழுவின் முடிவின்படி கட்டபொம்மன் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதுனால ஜாக்சன் துறைய என்ன பண்ணிட்டாருன்னா வேலையிலிருந்து எடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஜாக்சனுடைய பணி நியமனம் நீக்கப்பட்டது. எதனாலனா அவர் அலைய விட்டது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணது, வரி வசூல் செய்யறதுக்காக இவ்வளோ
போர் எல்லாம் இந்த இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, எட்வர்டு வந்து ஜாக்சனை அந்த கலெக்டர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. பாளையக்கார கூட்டமைப்புல கட்டபொம்மன் சேருவதற்கும் அது சம்பந்தமா மருது சகோதரர்கள், இங்கதான் மருது சகோதரர்கள் வருவாங்க. பெரிய மருது, சின்ன மருது. இவங்க யாருக்கு வந்து இதா இருப்பாங்கன்னா, அதாவது வேலுநாச்சியாருக்கு வேலுநாச்சியார் ஹஸ்பண்ட், அதாவது கணவர் முத்து வடுகநாதர். இவரு சிவகங்கை மாவட்டத்தோட குறுநில மன்னர், அதாவது நாயக்கர். அந்த இதுல தளபதியா இருந்தவர் தான் யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிற்காலங்கள்ல வேலுநாச்சியார் அவர்களுக்கு முத்து வடுகநாதர் இறந்த பிறகு வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தப்பிச்சு போய் திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கர் அவர்கிட்ட வந்து 8 வருஷங்கள் அங்கேயே இருப்பாங்க. அந்த 8 வருஷம் இருக்கும்போது வேலு நாச்சியார் அவர்களோட திறமை என்ன அப்படின்னா, அவங்க மொழியில நல்ல திறமை வாய்ந்தவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி எல்லாம் என்ன அப்படின்னா, தமிழ் மட்டும் இல்ல, ஆங்கிலமும் நல்லா பேசுவாங்க, உருது நல்லா பேசுவாங்க, ஹிந்தி நல்லா பேசுவாங்க. அந்த மொழியில ரொம்ப ஆளுமையா இருந்ததுனால அவங்க திண்டுக்கல் வேலு கோபால நாயக்கிட்ட தஞ்சம் போன பிறகு, அவங்க கூட போன பிறகு கோபால நாயக்கர் ஹெல்ப் பண்ணாரு. அப்பதான் ஹைதர் அலிட்ட லெட்டர் மூலியமா எனக்கு இவ்வளவு படை ஆட்கள் வேணும், நான் திருப்பியும் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷம் போராடி திருப்பி கைப்பற்றிருப்பாங்க. இததான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு பெண்மணி வெற்றி பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த இதுல யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, அதுல ஒரு ஆள் தான் மருது சகோதரர்கள். இவங்க 2 பேரும் யாருன்னா, படை தளபதி முத்து வடுகநாதரோட படை தளபதி தான் இவங்க. ஓகே. பிற்காலங்கள்ல அதுல யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டபொம்மனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதான் கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரர் உதவியை நாடினார். கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர உதவியை நாடினார். எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது யாராட்ட மருது சகோதரர்கள ஹெல்ப் கேட்டாரு, சிவகிரி பாளையக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. அவர்கள் மறுக்கவே கட்டபொம்மன் சிவகிரி மீது படையெடுத்தார். ஓகேங்களா. சிவகிரி மீது படையெடுத்தார். சிவகிரி ஆங்கிலேயருக்கு முறையாக கட்டம் செலுத்தி வந்ததுனால என்ன பண்ணாங்க, ஆங்கிலேய படையை வெல்லஸ்லி பிரபு இவரு ஒழுங்கா வரி செலுத்திக்கிட்டு இருந்தனால யாருமே என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஒழுங்கா பணம் கொடுத்துட்டு இருந்தா அவங்களை யாராவது வந்து பழிச்சுப்பாங்களா. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, கட்டபொம்மன் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு, சிவகிரி பாளையக்காரர் நமக்கு ஒழுங்கா பணம் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம அவரை வந்து கட்டபொம்மன் அவரை போர் தொடுக்காம இருக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனை எதிர்த்தார். ஓகேங்களா. சோ இதை லாஸ்டா கதையை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம். உத்தரவு திருநெல்வேலிக்கு படையெடுத்தார். அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பற்றி ராமலிங்க முதலியார் வழங்கிய தகவல்கள் படி போர் வீகம் வகித்திருந்த மேஜர் பேனர்ங்கிறவர் தான் இங்க ஏகப்பட்ட பாளையக்காரர்களை தோற்கடிச்சதுக்கு உண்டான ஒரே ஆள் யாருன்னா மேஜர் பேனர் அவர்களும். 1799 கட்டபொம்மன் சரணடைய மறுக்க 1790 செப்டம்பர் 5 போர் ஏற்பட்டது. எப்ப வந்து ஒரு பாஞ்சாலங்குறிச்சியோட கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் கட்டபொம்மனை தூக்கில் இடப்பட்டாங்க. அந்த டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13. சிவசுப்பிரமணிய பிள்ளைய தூக்கிலிட்டாங்க. இவர் எப்போ அப்படின்னா அக்டோபர் 16. அவரோட 1780 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகாலபுரத்துல தூக்கிலிடப்பட்டார். சிவசுப்பிரமணியன் வந்து நாகாலபுரம், கட்டபொம்மன் வந்து கல்லர்பட்டி. அக்டோபர் 16. அது செப்டம்பர் 13, இது அக்டோபர் 16. ஓகேவா. அடுத்தடுத்த மாசம். ஸோ எக்ஸாக்டா சொல்ல போனா 33 நாள்ல திருப்பி யாருக்கு, கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டாங்க. திருநெல்வேலிக்கு திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள கயத்தாறு கோட்டையில கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டாங்க. இப்போ கயத்தாறு இதுல ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க, டேட்டு ஞாபகம் வச்சிருக்கணும். 1799 இது டிஃபால்ட்டா இருக்கும். இவர் அக்டோபர் 16
சிவசுப்பிரமணியன் யாரு அப்படின்னா சிவசுப்பிரமணியன் இவரோட மினிஸ்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவரோட மினிஸ்டரு. அவரு எப்ப அப்படின்னா செப்டம்பர் 13. இதுக்கப்புறம் இதுல யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சிவகிரி பாளையக்காரர் ஞாபகம் வச்சுக்கணும். சிவகிரி பாளையக்காரரு. அதுக்கப்புறம் மருது சகோதரர் ஹெல்ப் பண்ணாங்க. எதுக்காக ஆங்கிலேயர்களுக்கும் இவருக்கும் வந்து பிரச்சனைகள் மூண்டதுன்னு காரணம், சிவகிரி பாளையக்காரர் மேல கட்டபொம்மன் கோவப்பட்டதுனால சிவகிரி பாளையக்காரர் ஒழுங்கா கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ண வந்தவர் தான் யாரு, வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் ஜாக்சன் துரை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கவர்னர் யாரு, எட்வர்டு. சோ இந்த பேர் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். வேற ஒன்னும் இதுல இம்பார்ட்டன்ஸா ஒன்றும் தெரியல. ஓகேவா. சோ அதுல வந்து மருது சகோதரர்கள், இதுல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மருது சகோதரர்கள் யாரு, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. இவங்க யாரு அப்படின்னா சிவகங்கை பாளையக்காரர். சிவகங்கை பாளையக்காரரு முத்துவடுகநாதர். அவரோட பாளையத்துல தளபதிகளா இவர் வந்து போர் தளபதி. சின்ன மருது வந்து போர் தளபதியா இருப்பாரு, போர் படை தளபதி. இவரு பர்சனல் அட்வைசர் மாதிரி முத்துவடுகநாதர்கிட்ட பெரிய மருது இருப்பாரு. ஓகேவா. இந்த முத்துவடுகநாதர் யாரு அப்படின்னா வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட். வேலு நாச்சியாரோட கணவர் தான் முத்துவடுகநாதர். சோ அவங்க இதுல இருந்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். இவங்களோட நடவடிக்கையை நம்ம ஏன் வந்து வரலாறா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப கை தேர்ந்த நாயக்கர்கிட்ட விசுவாசமா இருந்தவர்கள் மட்டும் இல்லாம மிகப்பெரிய போர் வீரர்களும், அதுக்கப்புறம் அறிவாளிகள் கூட. ஓகேங்களா. ஒரு காலகட்டங்கள்ல நாயக்கர்கள் எல்லாருமே மருது சகோதரர்களை நம்பி ஆங்கிலேயர்களை எதிர்த்த காலம். அதுலதான் வந்து வருவாங்க திருச்சி உடன்படிக்கை, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சோ அதெல்லாம் அடுத்தடுத்து வரும், பார்ப்போம். தென்னிந்திய புரட்சி. மருது சகோதரர்கள் ஆங்கிலேய நடவடிக்கைகளால் வெறுப்புற்றிருந்த மக்கள் எதிர்ப்பாளர்கள் சித்திரவதைக்குள்ளப்பட்டதால் புரட்சிக்கு ஆயத்தமாயினர். ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் ஒருங்கிணைத்து கூட்டணி ஏற்படுத்த மருது சகோதரர்கள். ஓகேங்களா. இவங்கதான் வந்து இந்த திருச்சி உடன்படிக்கை, திருச்சி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. சோ திருச்சி அறிக்கைன்னா அந்த இதுல போர் தொடுக்கிறதாக விட்டதுதான். இதுல என்னன்னா தோற்றம் மூக்கையா பழனியப்பன், தாய் பொன்னாத்தாள். இது தெரிஞ்சிருக்கணும். மருது சகோதரோட அப்பா பேர் வந்து மூக்கையா பழனியப்பன், தாய் பொன்னாத்தாள். சோ இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. சிவகங்கை ஆட்சி செய்த முத்துவடுகநாதர் ராணுவ வீரர்களாக பணியாற்றியவர்கள் இவர்களே. ஓகேங்களா. சின்ன மருதும் பெரிய மருதும். முத்துவடுகநாதரின் மனைவியை பின்னர் அறியப்பட்ட வீரமங்கை தான் வேலு நாச்சியார். சோ இதுலயும் சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் ஆட்சியாளர்களான மருது சகோதரர்கள் ஆங்கில எதிர்ப்புகளை ஒருங்கிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல தெளிவா இருக்கும் பாருங்க. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மருது சகோதரர்கள் கட்டபொம்மன்ல தலைமையில இந்த கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் நடந்தது ராமநாதபுரம் அண்டு சிவகங்கையில. மருது சகோதரர்கள் மற்றும் கட்டபொம்மன் சேர்ந்து கூட்டமைப்பு வச்சிருந்தாங்க. திருநெல்வேலியில கட்டபொம்மனோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. திண்டுக்கல் கோபால நாயக்கரோடது. இந்த கோபால நாயக்கர் தான் யாருக்கு வேலு நாச்சியாருக்கு 8 வருஷம் பாதுகாப்பு கொடுத்தாரு மறைமுகமா. 8 வருடம் வேலு நாச்சியாருக்கும் வேலு நாச்சியார் பொண்ணுக்கும். அப்புறம் மலபார் உடன்படிக்கை கேரளாவர்மாவோட. அப்புறம் மைசூர் உடன்படிக்கை கிருஷ்ணப்ப நாயக்கரோட. அப்புறம் கன்னட மராத்தியர் உடன்படிக்கை யாருன்னா துண்டாஜி, அவரோட உடன்படிக்கை வச்சிருந்ததுதான் யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். எல்லா உடன்படிக்கும் தலைவர்களா இருப்பாங்க. ஓகேவா. 1800 ஜூன் 3 கிளர்ச்சி ஆரம்பிச்சது. ஓகே. 1800 ஜூன் 3 கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. மார்ச் 30 மராத்திய மன்னர் துண்டாஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா. பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது யாரு அப்படின்னா துண்டாஜியினால. தென்னிந்திய கூட்டணி வலுவான எதிர்ப்பு புரட்சி நீடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனம் 1801. இப்ப வந்துட்டீங்களா. திருச்சி பிரகடனம் எந்தெந்த இடத்துல அவங்க இந்த பிரகடனத்தை அறிவிச்சாங்க அப்படின்னா, திருச்சியில அந்த கோவில்
எந்த கோவில், அந்த கோவில் பேர் என்ன? ஸ்ரீரங்க கோவில். ஸ்ரீரங்க கோவில் ஒட்டி என்ன பண்ணாங்க, திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டாங்க. நவாபின் கோட்டை சுவர்லயும் ஸ்ரீரங்க கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஓகேவா? திருச்சி பிரகடனம் 1801. ஆங்கிலேயர்கள் அனைத்து இந்தியர்களையுமே ஒருங்கிணைத்த முதல் பிரகடனம் இதுதான். என்ன அப்படின்னா, போர் தொடுக்க வாங்க, கிளர்ச்சி பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது யாருன்னா முத்து துண்டாஜினால ஆரம்பிக்கப்பட்டது தான். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் இவ்வளவுதான். சிறு வயல் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் 1801ஆம் ஆண்டு மே 29 கர்னல் அக்னியூ அப்படிங்கிற தலைமையில அவரை வந்து தலைமையில தாக்குனாங்க. எப்போ? மே 29 கர்னல் அக்னியூ. ஓகேங்களா? கர்னல் அக்னியூ எந்த அப்படின்னா சிறு வயல், காளையர் கோவில்ல இருக்கிற சிறு வயல் அப்படிங்கிற இடத்துலதான் 1801 கிளர்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. மருசகர்கள் அதுல தோற்கடிக்கப்பட்டதுனால என்ன வந்து சிங்கம்புணரி காட்டுல மறைஞ்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிங்கம்புணரி. ஓகே. 1801 ஜூலை 31 உடன்படிக்கைப்படி தமிழகம் முழுவதும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல வந்தது. சோ தமிழகம் முழுவதும் எப்ப வந்து இப்ப இந்தியா ஆங்கிலேயர் கீழே எந்த ஆண்டு வந்து முழுவதும் போனுச்சுன்னா 1857 மியூட்னிக்கு அப்புறம் 1858 இந்தியா ஃபுல்லாவே போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1801 ஜூலை 31. ஓகேவா? இது மறந்துடாதீங்க. 1801 ஜூலை 31 தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆங்கிலேயர் கையில போயிடுச்சு. கேரளா மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே. ஓகே, மெட்ராஸ் மாகாணம் ஃபுல்லாவே. மருது சகோதரர்கள் புதுக்கோட்டை மன்னரால் கட்டி கொடுக்கப்பட்டு 1881 ஆகஸ்ட் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அவரை வந்து யாரு, கட்டபொம்மனை எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க, சிவசுப்பிரமணியனை எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க, மருது சகோதரர்கள் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா அது வந்து நமக்கு மேட்சஸ் ஆஃப் ஃபாலோயிங் வர்றது சான்சஸ் இருக்கு. ஸோ இது திருப்பத்தூர் கோட்டை. ஓகேவா? தூக்கிலிடப்பட்டார். அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியில மீண்டும் புரட்சி செய்து ஊமைத்துறை நவம்பர். ஊமைத்துறைங்கிறது யாரு அப்படின்னா கட்டபொம்மனோட தம்பி. கட்டபொம்மனோட தம்பி தான் ஊமைத்துறை. இவரு என்ன பண்ணாரு, இவரையும் தூக்கிலிடப்பட்டாங்க. இந்த இதுல தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மருது சகோதரர்ல தோல்விக்கான காரணம் என்ன, தமிழ்நாடு எல்லாம் ஏன் வந்து ஆங்கிலேயருக்கு கையில போனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒழுங்கான தலைமை இல்லாதனாலையும் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலையும் படைகள் நிறைய சேர்ந்து வராதனாலையும் தான் இவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? திட்ட நாட்களுக்கு 2 மாதத்திற்கு முன்னரே தொடங்கப்பட்டது. அப்புறம் ஒற்றுமையின்மை மற்றும் சில மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுத்த இந்த புதுக்கோட்டை மன்னர் மாதிரி, சிவகிரி பாளையக்காரர் மாதிரி நவீன ஆயுதங்கள் இல்லாதனாலும் நம்ம கத்தி கபடான்னு எடுத்துட்டு போறப்போ அவங்க துப்பாக்கி வச்சு நம்மள சுட்டிடுறது, பொதுமக்கள் ஆதரவு பூர்வமா. ஏன்னா காந்தி வந்த பிறகுதான் பொதுமக்களே வந்து ஆங்கிலேயரை எதுக்கணுங்கிற எண்ணமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் யாரு வந்து இது பண்ணாங்கன்னா மன்னர்கள், அவங்களே வந்து யாரை எதிர்த்தாங்களோ அவங்களே தான் இருப்பாங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் காரணம். இவ்வளவுதான் இந்த இதுல ஃபேக்ட்ஸ். இதுல வந்து அடுத்தது பாளையக்காரர் கிளர்ச்சி தானே நம்ம பார்த்தோம். பாளையக்காரர் கிளர்ச்சியில யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் கோபால நாயக்கர் மட்டும் இல்லாம கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களும் இதுல இருப்பாங்க. ஓகேவா? அந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் இதுல வரும்போது எல்லாமே வரும். பாளையக்காரர்களோட இது எப்போ முடியுது அப்படின்னா 1801 ஜூலை 31 பாளையக்காரர்களை ஃபுல்லாவே யார் ஆக்குபை பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவங்க தீரன் சின்னமலை, அதெல்லாம் நமக்கு தெரியும். தீரன் சின்னமலை வருவாரு. இதனால வந்து கொங்கு பகுதியிலலாம் அவர் போரிடுவாரு. அது இல்லாம அவரு தான் முதல்ல இந்த கொரில்லா போர் முறையை யாருக்கு அறிமுகப்படுத்துவார்னா, இந்த வேர்ல்டுக்கே கொரில்லா போர் முறையை அறிமுகப்படுத்தினது யாரு? தீரன் சின்னமலை அவர்கள். ஸோ அந்த இதெல்லாம் இதோட முடிஞ்சு போய் 1801 ஜூலை 31 அப்புறம் யாரோட இதுல கையில போயிடுச்சு அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க கையில தமிழகம் முழுவதுமே ஆட்சிக்கு கீழே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஒவ்வொரு பாளையக்காரர்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இதுல ஜெயில் கைதியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வச்ச இடம் தான் எங்க அப்படின்னா வேலூர் கோட்டை. இப்ப கூட அது வேலூர் கோட்டை என்ன முகல்ஸ் கோட்டை, இதுனா மராத்தியர்களோட கோட்டை. அதை வந்து என்னது யூனியன் ஹெரிட்டேஜ்ல அதை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? யுனைடெட், அதாவது யுனைடெட் நேஷன்
ஹெரிட்டேஜ் சைட்ல அதையும் ஒரு சைட்டா சேர்த்திருக்காங்க. இந்த வாட்டி அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் இந்த மேப் வந்து பாளையக்காரர்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சங்ககிரி, சின்னமலை, ஓடாநிலை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, விருப்பாட்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கல்லர்பட்டி, திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, காளையர் கோவில், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிறுவயல் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ராமநாதபுரம், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி, களக்காடு, கயத்தாறு, அப்புறம் நெற்கட்டும் சேவல், சிவகிரி. இது அனைத்துமே பாளையக்காரர்களால் ஆளப்பட்ட பகுதி தான் இது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சாரு ரொம்ப டீட்டெயிலா எடுப்பாரு. ஓகேங்களா? அந்த இது பாளையக்காரர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1801 ஜூலை 31 அப்புறம் யாரோட கைக்கு வந்துச்சு? ஆங்கிலேயர் கைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட சேட்டைகள் ஆரம்பம் ஆனது. அதை பொறுக்க முடியாம தான் எதுக்கு இந்த வேலூர் புரட்சி நடந்தது? 1806 கிளர்ச்சியில பங்கு பெற்ற ஆங்கிலேயர்கள் என்ன ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாப் அவங்க பசங்க 2 பேரை என்ன பண்ணிட்டாங்க? கைது பண்ணி வேலூர் கோட்டையில வச்சிருப்பாங்க. 72 பாளையம். 72 பாளையம் தான். அதே மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில என்ன பண்ணாங்க, நம்மளோட மன்னர்களை வந்து இதே மாதிரி கைது பண்ணி வச்சு அடிமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதுல இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பெரிய பையன் வந்து திரும்பி புலிக்கொடியை ஏற்றி அவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுதான். எப்படி இந்த வெள்ளூர் எந்த மியூட்டினியில் 1857 அந்த கழகத்துல பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ அப்ப அதே மாதிரி இங்க ஆர்காட் நவாப என்ன பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திரும்பி அரியணையில ஏத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதுல வேலூர் புரட்சிக்கு அதான் காரணம். ஏன்னா இதுல பாளையக்காரர்கள் வேற இருந்தாங்க. ஓகேவா? பாளையக்காரர்களும் இருந்ததுனால அவங்களுக்கும் அந்த கோபம் குறையல. ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாபுக்கும் அந்த கோபம் குறையல. ஏன்னா அந்த மைசூர் இதுலதான் யாரு ஹைதர் அலி எல்லாம் இருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போதுதான் இந்த வெள்ளூர் புரட்சி காரணமே இதுதான். ஓகேவா? வேற எதுவும் இல்ல. அந்த கிளர்ச்சியில இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சுதந்திரத்துக்கான நடைபெற்ற கழகம், சுதந்திர கழகம். இதுலயும் என்ன என்ன ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்த சிலுவை யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடை மாத்தினது, தாடி வைக்க கூடாதுன்னு சொன்னது, இதுக்கும் அதான் மெயின் காரணம். ஓகேவா? ஆனா இதுல கிளர்ச்சியில யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க ஆங்கிலேயர்கள், ஏன்னா ஃபுல் ஃபேக்ட்ஸா தான் நம்ம பார்க்கணும். சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவரு இதுல கலந்துகிட்டாரு. அக்னியூ, கர்னல் பேன் கோட்டு முதல் ரெஜிமெண்ட்ல இருந்தாரு. கர்னல் மேக்கர்ஸ் 23வது ரெஜிமெண்ட்ல இருந்தாரு. ஏன்னா இந்த 2 ரெஜிமெண்ட் தான் கோட்டையை தகர்த்ததுக்கு காரணமே. ஓகேவா? கோட்டையை முற்றுகையிட்டதே இந்த ரெஜிமெண்ட் ஆளுங்க தான். அப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங், மேஜர் கூட்ஸ்ங்கிறவரு, கேப்டன் ஸ்டீவன்சன், லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹோம், கர்னல் கில்லஸ்பி, கேப்டன் யங், அதாவது 19வது குதிரைப்படையை சேர்ந்தவர். இத்தனை 17 பேர் இந்த வெள்ளூர் புரட்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா? லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் மற்றும் 7ஆம் குதிரைப்படையை சேர்ந்தவர். ஏன்னா இதுல பிளாக் கிஸ்டன், கேப்டன் ஸ்கெலிட்டனு, லெப்டினன்ட் கர்னல் மரியாட், அப்புறம் ஹேர் கோட்ஸ் வந்தவாசி, அப்புறம் ஆளுநர் வில்லியம் பென்டிக். ஓகேவா? இத்தனை பேர் 17 பேரும் எந்த புரட்சிக்கு? வெள்ளூர் புரட்சியில ஈடுபட்டிருக்காங்க. இது அனைத்துமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? பாளையக்காரல ஒடுக்குவதற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனி, ஓகேங்களா, கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் மற்றும் 17% ஆங்கிலேய மைசூர் போர்ல திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவுல சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றாங்க. ஓகேங்களா? இங்க மைசூர் போர்ல திப்புவோடு 1799 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தான் கோயம்புத்தூர் யாரோட இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்களோட இணைக்கப்படுது. இந்த விஷயம் இந்த மைசூர் போர்ல தான் என்ன பண்ணாங்க? 4வது மைசூர் போர்ல தான் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டாரு. திப்பு சுல்தானோட பையன் தான் எங்க வேலூர் கோட்டையில அடைக்கப்பட்டாங்க. சோ திப்பு சுல்தானுக்கு யாரெல்லாம் விசுவாசியா இருந்தாங்களோ அவங்கதான் இந்த வெள்ளூர் புரட்சி நடக்க போறப்போ என்ன பண்ணாங்க? பாளையக்காரர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க.
1798 தஞ்சாவூர் மன்னர் இறையாண்மையை ஆங்கிலேயரிடம் விட்டு கொடுத்தார். கப்பம் கட்டும் நிலைமை ஏற்பட்டது. இந்த இதுதான் என்னது, சரபோஜி மன்னர் காலம். சரபோஜி, இதுதான் மராத்தியர்கள். ஓகேங்களா, இங்கெல்லாம் ஆண்டது மராத்தியர்கள். 1792 தஞ்சாவூர் மன்னர் இறையாண்மையை யார்கிட்ட விட்டு கொடுத்துட்டாரு, கப்பம் கட்டும் நிலைமை ஏற்பட்டதுனால ஆங்கிலேயர்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டாரு. இதுல யாரெல்லாம் பாளையக்காரர்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னா, 1799 கட்டபொம்மன், 1801 மருது சகோதரர்கள், ஆற்காடு நவாப் அவரு, அப்புறம் வட ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே சேர்த்து நிறைய கதையை யார் பெற்றாங்கன்னா ஆங்கிலேயர்கள் பெற்றாங்க. இது அனைத்துமே இந்திய வீரர்களின் மனக்குறைக்கு என்ன பண்ணுச்சு, வெள்ளூர் புரட்சிக்கு இது வழிவகுத்தது. ஓகேங்களா, வெள்ளூர் புரட்சியோட காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு மைய இடமாக வேலூர் அமைஞ்சது. புரட்சியாளர் ரகசிய உடன்படிக்கை இங்கதான் நடந்துச்சு. கம்பெனி அறிமுகப்படுத்திய புது மாதிரியான தொப்பி, ஓகேவா, தொப்பிக்கும் இந்த பிளஸ் யூனிஃபார்ம்ல பிளஸ்ங்கிற சிம்பிள் தான் 1வது ரெஜிமெண்ட் என்ன பண்ணாங்க, போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. வெள்ளூர் படை வீரர்களோட எதிர்ப்பு காரணமே இந்த தொப்பி தான். சோ மருது சகோதரர் ஒடுக்கப்பட்டதுக்கு பிறகு 3000க்கும் மேற்பட்ட திப்பு சுல்தான் விசுவாசிகள் வேலூர் சுற்றி குடியேறி இருந்ததுனால என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்க்க முற்பட்டாங்க. எதனால மருது சகோதரருக்கு அப்புறம் பாளையக்காரர்கள் எல்லாருமே வெள்ளூரை தலைமையிடமா கொண்டாங்க, எதுக்கு அதை மைய இடமா கொண்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெள்ளூர் கோட்டையை ஒரு கைதி பண்ணி அங்கதான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட உறவினர்கள், அவங்களோட விசுவாசிகள், அவங்களெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுனாலதான் இந்த வெள்ளூர் புரட்சிக்கே காரணம் வந்தது. அப்புறம் புரட்சி ரகசிய உடன்படிக்கை எங்க நடந்தது அப்படின்னா, சிப்பாய்கள், திப்பு சுல்தான் விசுவாசிகள், அப்புறம் திப்பு சுல்தான் மகன் பிரதிநிதியாக்குங்கிற முடிவை எடுத்தாங்க. அப்புறம் கம்பெனி அறிமுகப்படுத்திய தொப்பி தான் முதல் காரணம். என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களுக்கு புதுமைகள் நடைமுறை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, சீருடையில் இருக்கும்போது சாதி மத அடையாளங்கள் இதெல்லாம் அதாவது நெத்தியில குங்குமம் வைக்கிறது, திருநீர் வைக்கிறது, சிலுவை வைக்கிறது, அந்த தாடி வைக்கிறது, மீசை வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது, மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு வெட்டு வருது. ஓகேங்களா, சென்னை மாநில தலைமை நீதிபதி அப்ப யாருன்னா ஜான் கடாக் இருந்தாரு. இவரு கீழே துணை ஜெனரல் அக்னியூ இருந்தாரு. ஓகேங்களா, இந்த புதிய தலைப்பாகைய அறிவிச்சதே யாருன்னா அக்னியூ தான். அதனாலதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அதுக்கு பேரு அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு கூட பேர் வச்சிருந்தாங்க. இந்தியர்களோட பார்வையில அந்த ரிப்பன் மற்றும் அந்த கொஞ்சம் மிருக தொழில் செய்யப்பட்டதுனால, ஏன்னா முஸ்லிம்ஸ் எதை இது பண்ண மாட்டாங்க, தோல், அதாவது பன்றி, இந்துக்கள் பசுவை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, சீருடை முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்த இந்திய சிப்பாய்கள் சீருடை மற்றும் தொப்பி அணிய உடன்படுறதுனால இந்த வெள்ளூர் கிளர்ச்சிக்கு அடித்தளம் ஆனது. வெள்ளூர் படை வீரர்களோட எதிர்ப்புலாம் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எதிர்ப்பே 1806 மே மாசம் 4ஆம் ரெஜிமெண்ட் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகை அணிய மறுத்தனர். ஓகேங்களா, இதுதான் 4வது ரெஜிமெண்ட் 4-2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஜிமெண்ட்ல யார் கவர்னரா இருந்தாங்க அப்படின்னா பேன்கோட் அப்படிங்கிறவர். கிளர்ச்சியை கண்காணிக்க யார் வந்திருந்தாங்க அப்படின்னா 19ஆம் குதிரைப்படைக்கு. எதனாலன்னா அங்க கிளர்ச்சி முற்றுகையிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கோட்டை கைப்பற்றப்பட்டது தெரிஞ்சு ஆள் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, 2 ஆங்கிலேயர்களை கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, விசாரணையை 23வது ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. தலைமை எதிர்ப்புக்கும் 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்துல இதெல்லாம் கிளர்ச்சியை ஒடுக்கின பிறகு, ஓகேங்களா, அந்த தலைப்பாகை அணிய மாட்டேன், அந்த சிலுவை எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி 10 முஸ்லீமு 11 இந்துக்களை நீதிமன்ற உத்தரவிட்டு, அதாவது எவ்வளவு தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா 900 கசையடியும் பழி நீக்கமும் செஞ்சிருக்காங்க. எதனாலன்னா, கொடுத்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணல, தலைப்பாகை அணியில, யூனிஃபார்ம் அணிய மாட்டீங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. புரட்சி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் கோட்டை 1806 ஜூலை 9 இரவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
ராணுவ அதிகாரிகள் திட்டம் தீட்டி புதிய அதிகாரிகள் யாரு? ஜமேதார் ஹேக் காசிம், இந்திய அதிகாரி 1806 ஜூலை 10 கோட்டையில நுழைஞ்சாரு. இந்த இதுல யார் முக்கியமான ஆளுன்னா ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் தான் இந்த திட்டம் தீட்டுறதுல முக்கியமான ஆளு. அவர் யாரு எதுன்னா திப்புவோட குடும்பத்தை சேர்ந்தவர். 12 இளவரசர்கள்ல ஒருவர் அவரு. அப்புறம் ஷேக் காசிம் ரகசிய 8 நாட்கள் கோட்டையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. 10,000 வீரர்கள் உதவிக்கு வந்து விடுவார்கள் நம்பிதான் வந்து இந்த சண்டை ஆரம்பிச்சது, இந்த புரட்சி ஆரம்பிச்சது. பட் ஆனா அது நடக்கவே இல்லை. ஓகேங்களா? புரட்சியாளர்கள் கட்டுப்பாட்டுல எப்ப கோட்டை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது ரெஜிமெண்ட்டும் 23வது படை வீரர்கள் துப்பாக்கிய முழு கட்டுப்பாட்டுல எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் ஆயுத கிடங்கை கைப்பற்றியது. 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதுல 82 ராணுவ வீரர்கள் இறந்தனர், 91 பேர் காயமடைந்தனர். இந்த இந்த கோட்டையை ஃபர்ஸ்ட் முற்றுகையிட்ட பிறகு ஆங்கிலேயர்கள் சைட்ல இருந்து யாருன்னா 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க, 82 பேர் ராணுவ வீரர்கள் இறந்தாங்க, 91 பேர் காயமடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் புதிய மன்னரா யார வந்து இது பண்ணாங்கன்னா திப்பு சுல்தானோட பெரிய பையனை தான். ஓகேவா? திப்புவோட மூத்த மகன் பதேக் ஹைதர் தான் மைசூர் புலிக்குடிய கோட்டையில ஏற்றி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெள்ளூர் புரட்சிக்கு கோட்டையில அவரு என்ன பண்றாரு. இந்த இதுல ஃபர்ஸ்ட் டெத் யாருன்னா ஜான் பான்கோட். ஓகேங்களா? ஆங்கிலேய படைகளை எதிர்த்தாக்குதல் எப்படி இப்படிலாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் கோட்ஸ் அப்படிங்கிறவர் தான் கோட்டைக்குள்ள நுழைய முடியலன்னு சொல்லிட்டு ஆற்காட்டில் குதிரைப்படை தளபதி கில்லஸ்பிக்கு அழைப்பு கடிதம் விடுத்தாரு. அவர் வரத்துக்குள்ளேயே 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததுனால ஆற்காடு டு வேலூர், ஓகேங்களா, கேப்டன் யங் தலைமையில 19ஆம் குதிரைப்படை 7ஆம் குதிரைப்படை தலைவர் வுட் ஹவுஸ் அந்த இதுல சொன்னது இல்லைங்களா, 17 ஆங்கிலேயர்களோட பங்களிப்பு. இதுதான் ஆங்கிலேயர்களோட பங்களிப்பு. சோ இந்த வெள்ளூர் புரட்சியை ஃபுல்லா ஒடுக்குனது யாரு அப்படின்னா கில்லஸ்பி. இதோட ஹீரோ யாரு ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கில்லஸ்பி தான். சோ கில்லஸ்பி வன்முறை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் அவர் என்ன பண்ணனா 800 வீரர்களை பிணமாக கிடந்தாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சோ இது 2 நாட்கள்ல இந்த வெள்ளூர் புரட்சியை ஒடுக்கி அந்த திரும்பி கைப்பற்றிருக்கு புரட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாருன்னா கில்லஸ்பி தான். சோ இதுதான் வெள்ளூர் புரட்சியோட மெயினான முடிவு. ஏன் இது வந்து நமக்கு தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இதுல தோத்து போனோம் அப்படின்னா இதுல திட்டமிடல் சரியாக இல்லை, அதுவும் இல்லாம தலைமை சரியாகவும் இல்லாதனால, ஒழுங்கான திட்டமிடல் இல்லாதனால, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனாலையும் இந்த வெள்ளூர் புரட்சி முன்னேற்பாடு இல்லாம சீக்கிரமாவே 2 நாள்ல முடிஞ்சிட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், இதெல்லாம் ரா ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதுல அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான கிளாஸ் கொஞ்சம் போரா தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அந்த சார் வர்ற எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.